இறையேசுவிலே மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு தாயாம் திரு அவையானது புனித வெள்ளியை, பெரிய வெள்ளியை கொண்டாடுகிறது. சகோதர சகோதரிகளே, ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்களாம், கோயிலுக்கு போயிட்டு பங்கு சாமியாரை பார்த்து சொன்னாங்க, ஃபாதர், நாங்கள் ஏதாவது கோயிலுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க ஃபாதர், நீங்கள் ஏதாச்சும் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னேன். எது ஒன்றும் தேவையில்லப்பா, எல்லாம் இருக்குதுப்பா, நமக்கு நல்லபடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் வேண்டாம் அப்படின்னு ஃபாதர் சொன்னார். இல்லை ஃபாதர், ஏதாவது கேளுங்க, நீங்கள் நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கேளுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே, சரி எப்பா நம்ம மெயின் கேட்டில் 2 பக்கமும் 2 பெரிய சிலுவை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா பெரிய சிலுவை 2 பக்கமும் வச்சு, அது நல்லா ரொம்ப நாள் ஆசை எனக்கு. உங்களால் முடிந்தால் 2 பெரிய சிலுவை கொண்டு வந்து கொடுங்களேன், உங்கள் பேரில் அங்கே வைக்கிறேன், அங்கே அந்த 2 கேட்டில் 2 வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சாமின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 2 பேரும் கிளம்புனாங்க காட்டுக்கு. பெரிய மரம் வெட்டி அதே ஒரு சிலுவை செஞ்சு கொண்டு வந்து தரலாம் 2 பேரும் கிளம்புனாங்க. காட்டுக்கு போனாங்க, போய் தேடினாங்க. நல்லா பெரிய மரமாக இருக்கணும் இல்லையா, நல்லா போய் தேடினாங்க. நல்ல ஒரு மரம் கிடச்சிச்சு. அதை என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு மரமாக வெட்டி அதாவது சிலுவை மாதிரி செஞ்சு அதை தூக்கிட்டு வராங்க. பச்சை மரம் வெயிட்டாக இருக்கும்ல, செம்ம வெயிட்டு இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியாவது கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சிலுவையை. கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, மண்ணில் தரந்து இழுத்துன்னு வந்து வராங்க. அப்படியே பத்திரமா போய் சேர்க்கணும். ஒருத்தவன் பார்க்குறான், ரொம்ப வெயிட்டாகுது சிலுவை, வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிக்கும். அது என்ன பண்ணுறான், சிலுவையோட அடிப்பாகத்தை கொஞ்சம் அப்படி கழிச்சு விட்டுக்கிறான். இன்னொருத்தவன் அதை தொடக்கூட இல்லை, சிலுவையை போய் கோயிலில் போய் சேர்க்கணும். என்ன பண்ணுறான், இழுத்துட்டு போகிறான். அதை கொஞ்சம் தூரம் போகிறான். அந்த சிலுவை வெட்டினாள், இன்னொருத்தவன் வெட்டினான் இல்லையா, அவன் என்ன பண்ணான், இன்னும் கொஞ்சம் கழிச்சு விட்டுக்கிட்டான். ஆனால் ரொம்ப பாரம் தாங்கலை அவனுக்கு. இன்னொருத்தன் சொன்னான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், தருணம் பிடிச்சி மண்ணில் போட்டு இழுத்துன்னு போகிறான். கொஞ்சம் தூரம் கடக்கும் போது நகரப்புக்கிட்ட நெருங்கிட்டாங்க. நெருங்கும் பொழுது அந்த ஒரு சின்ன ஒரு காட்டு ஆறு, சின்ன ஒரு ஓடை மாதிரி சின்ன ஒரு கால்வாய் போதாங்க. அதை தாண்டி தூக்கிட்டு போக முடியல. வரும்போது ஈஸியாக குதிச்சு வந்துட்டாங்க. போகிறப்ப தூக்கிட்டு எப்படி தாண்டுவீங்க, அது அவ்வளோ பெரிய வாய்க்கால. அப்போ என்ன பண்ண, ஒருத்தவன் அந்த சிலுவை வெட்டாமல் வந்தான் பார்த்தீங்களா, அவன் அந்த கால்வாய்க்கு குறுக்க அந்த சிலுவையை போட்டு சிலுவை மேலே நடந்து என்ன பண்ணான், அந்தாண்ட போயிட்டு திரும்ப சிலுவை இழுத்துக்கிட்டே போயிட்டான். சிலுவையை கட் பண்ணாம பாருங்க, அவனுக்கு அந்த கால்வாயில் போட சிலுவை பத்தலை அவனுக்கு. அவன் அங்கேயே தங்கி விட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணான், அந்த சிலுவை இழுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டான். சகோதர சகோதரிகளே, சின்ன கதை தான் இருந்தாலும் அந்த கால்வாயை போல நம்முடைய இந்த பிறவி பாவக்கடலை, இந்த பிறவியில் செய்த பாவங்களுடைய அந்த ஒரு துண்டிப்பை கடப்பதற்கு, இந்த பாவ வாழ்க்கையை கடந்து இறைவனின் வீடாகிய விண்ணக வீடாகிய ஆலயத்தை சென்று அடைவதற்கு இந்த சிலுவை பாடுகளுடைய பழிதான் நமக்கு பொக்கிஷம், சோர்ஸ், மூலமே தான். எசப்பா வாழ்ந்த காலத்தில் சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம். எவன் கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்கிறானோ, கடவுளுக்கு எதிராக எவன் செயல்படுகிறானோ, மிக கொடிய குற்றவாளியோ, அவங்களோட உயிரை குடிக்கின்ற ஒரு கருவிதான் சிலுவை. சிலுவையை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஐயோ அது கொலைகார கருவி, அது எத்தனை பேர் உயிரை குடிச்சோ தெரியலையே என்று ஓடி ஒதுங்குகின்ற, அதை பார்த்தாலே பயப்படுகின்ற ஒரு சிலுவை மரத்தை இன்னைக்கு நம்மளாம் தொட்டு வணங்குறோம். பாவத்தின் கழுவாயாக விளங்கிய அந்த சிலுவையை
இயேசப்பா தன் ரத்தத்தால் புனிதமாக மாற்றினார். எல்லோரும் பார்த்து பயந்த சிலுவையை இல்லையா, அந்த சிலுவையை திருச்சிலுவையாக மாற்றினார். மரத்தை மட்டுமல்ல, மனுஷரையும் ஆண்டவர் மாற்றினார் தன்னுடைய பாடுகளாலே. நேற்று நம்ம சிந்திச்சோம் இல்லையா, கடவுள் தன்மையில் விளங்கி அவர் அனைத்தையும் விட்டுட்டு நம்மை காப்பாற்ற இறங்கி வந்தார். காப்பாற்றி விட்டு மீண்டும் ஏறி அமர்ந்தார்னு சொன்ன நம்ம சிந்திச்சோம். நாம அதிலே முத்தாய்ப்பு அன்றைய சிலுவை, இந்த திருச்சிலுவை தான் இந்த உலகை மீட்டது. பவுல் சொல்லுவார் கொரிந்தியர்களே, சாவே உன் வெற்றி எங்கே, சாவை உன் கொடுக்கு எங்கேன்னு சொல்லுவாரு. இங்க பாரு, ஆண்டவர் சிலுவையால் அது உன்னை அழித்து விட்டார். ஆண்டவர் திருச்சிலுவையால் மரத்தை மட்டுமல்ல மனித குலத்தையும் புனிதமாக்கினார். பாவப்பட்ட மனுஷங்க அனைத்து பாவத்தையும் சிலுவை என்ற ஒற்றை அந்த வார்த்தையால் ஒழித்தார். நாம என்ன பண்ணுவோம், துன்பம்னா பயப்படுவோம். ஐயோ கஷ்டப்படணுமா, நாங்கள் சொகுசா நோக்காம இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எது கஷ்டப்படணும், ஏன் துன்பப்படணும்? துன்பத்தை பார்த்தாலே ஓடி ஒளிவோம். உண்மைதானே? சிந்திச்சு பார்க்கிறோம் நாம. ஆனால் ஒரு அமெரிக்க ஒரு அறிஞர் சொல்லுவார், நம்ம எவ்வளோ விஷயத்தை வீணாக்குறோம், காலத்தை வீணாக்குறோம், பொருள்களை விரயமாக வீணாக்குறோம். அதே போல் என்ன பண்ணுறோம், துன்பப்படுறதும் நம்ம வீணாக்குறோம். துன்பப்படணும் என்றால் நல்லா கவனிங்க, துன்பத்தின் விளைவு இன்பம். ஞாபகம் வச்சுக்கணும். நாம ஒருத்தவன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு உழைச்சாதான் அவன் மகிழ்ச்சி வாழ முடியும். இன்னைக்கு நான் ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு எந்த வேலையும் வச்சுக்கோமே, எல்லாம் நல்ல தொழில், எந்த தொழிலும் கெடுது கிடையாது. உண்மையாக நேர்மையாக இல்லையா, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் நீ உழைச்சனா எந்த வேலையும் நல்ல வேலை தான். கஷ்டப்பட்டு ஒரு மூட்டை தொழிலை வச்சுக்குவான், உடம்பு வளைஞ்சி இல்லையா, கூணு விழுந்து அவன் அந்த மூட்டையை தூக்கி கஷ்டப்பட்டு உழைக்கும் போது தான் அந்த கையில் கிடைக்கிற அந்த கூலியை வாங்கி கையில் வைக்கும்போது அவன் அடங்கு மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. எல்லா வேலையும் நைட்டில் கண்ணு முழிச்சு, ஐடிலாம் சொல்கிறோம் இல்லையா, நைட்டில் கண்ணு முழிச்சு வேலை செய்வாங்க. அந்த அந்த துன்பம், அந்த கஷ்டம், அவங்க பட்ட பாடு மகிழ்ச்சி, அதோட விளைவு மகிழ்ச்சி தான். நான் ஞாபகம் வச்சுக்கணும். துன்பப்படுறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. அதுக்குன்னு வழியை போய் துன்பத்தை வாங்கிக்கணும்னு சொல்ல வரல. நம் வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது அதை ஏற்று இல்லையா, நாம் அதன் விளைவான இன்பத்தை துய்க்க வேண்டும். சில சொல்களே எசப்பா செய்தார். எசப்பா ஓடி ஒளியில. இன்னைக்கு முதல் வாசம் பாருங்க பார்ப்போம். அவர் தனக்கு துன்புறும் ஊழியன் தனக்கு ஏற்படும் துன்பத்தை கண்டு அவர் ஓடி ஒளியில காரி முழுவதற்கு முகத்தை காட்டினார். சரிங்களா? இன்னைக்கு வாசத்தை கவனிக்க. நீங்க கடவுள் ஓடி ஒளியவில்லை. அனைவருக்கும் அடிக்கடியா அடிச்சுக்கோ, காழ்வு முறையா உமிஞ்சிக்கோ. துன்புறும் ஊழியன், துன்பத்தால் இன்பம், அவமானத்தால் மகிழ்ச்சி. இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஏசப்பா துன்பப்பட்டார், ஏசப்பா காரியம் உமிழப்பட்டார், ஏசப்பா சொற்கடியால் அடிபட்டார். மகிழ்ச்சி நமக்கு. அதான் அந்த பெரிய வெள்ளையினுடைய மிக சிறப்பு. ஒரு ஏசப்பா அந்த காலத்துல ஒரு வார்த்தை வரும். ஒரு பெரிய ஒரு நபர் சொல்லுவார், இந்த உலகத்துக்காக ஒருத்தவன் சாகிறது நல்லதுன்னு சொல்லுவார். அதை ஏசப்பா தன்னகத்தில் ஏற்று இந்த மனுக்குலத்துக்காக துன்பப்பட்டு அவர் இறந்து அந்த மகிழ்ச்சியை நமக்கு தான் கொடுத்தாரு. நல்லா கவனிக்கணும். சொன்னேன் இல்லையா, துன்பப்படும் பொழுது அதன் விளைவு மகிழ்ச்சின்னு சொன்னேன், இன்பம்னு சொன்னேன். ஆனால் கடவுள் தான் துன்பப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு சிலுவை சுமந்து கை காலெல்லாம் கிழிக்கப்பட்டு ஆணைகளால் துளைக்கப்பட்ட அந்த ஒரு துன்பத்தின் விளைவை தன் மக்களாக பிள்ளைகளை கொடுத்தார். சோசர்களே, துன்பப்படுவோம். துன்பத்துக்கு ஓட வேண்டாம். துன்பம் இன்பத்தை கொடுக்கும், துன்பம் மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே சகோதரர்களே, இந்த பெரிய வெள்ளி, இந்த புனித வெள்ளி, இந்த கருத்து நமக்கு இன்னைக்கு சொல்லுது. நமக்கு
கடவுள் பட்ட துன்பம், அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட கசையடி, அவர் பட்டது அனைத்து கஷ்டங்களும் நமக்கு மீட்பாய், நமக்கு நன்மையாய் வந்து அமைந்தது. நம்மை பாவ சேற்றிலிருந்து மீட்டு கொண்டு போனது. அதே போல நாம் நமது குடும்பத்திற்காக, நமது சமுதாயத்திற்காக, நம்மை சார்ந்தவர்களுக்காக, நல்ல விஷயத்துக்காக, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நல்ல விஷயத்துக்காக துன்பப்படுவோம். அந்த துன்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த துன்பத்திற்கு ஏற்ற ஈடான மகிழ்ச்சி கடவுள் கொடுப்பார். அதுக்காக ஜெபிப்போம். சகோதரர்களே, பெரிய வெள்ளியிலே திருப்பலியிலே பங்கெடுங்கள். திருப்பலி இருக்க திருச்சடங்கிலே பங்கெடுங்கள். சிலுவை பாதையிலே பங்கெடுங்கள். கடவுளுக்கான மகிழ்ச்சி நமக்கு கொடுப்பார். இந்த பெரிய வெள்ளியிலே துன்பப்பட ஜெபிப்போம். அதற்கான பலன் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.